நீங்க பண்ணுங்க. ஓகே, ப்ரே பண்ணுவோம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு சிறந்த போதகராய் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே சிறந்த ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, சிறந்த ஒரு தாயாக இருக்கீங்க. அதை நாங்க நம்புகிறோம். உம்மோடு பேசுவது, உம்மோடு ஐக்கியப்படுவது, உம்மோடு இருப்பது எங்க உள்ளத்தின் வாஞ்சை. இந்த நாளிலே அதை வாலிபர்களாக இருக்கிற, முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் அதை அறியணும், அதை அனுபவிக்கணும். நாங்கள் வெறும் பார்த்து ரசிக்கிறவர்களாய் மாற்றம் இல்லாம அதை அனுபவிக்கிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் தொடுகிறார். ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள்ளாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓகே, தேங்க்யூ அண்ணே. ஓகே, நம்ம இப்போ இந்த டங்ஸ் பத்தி நம்ம நிறைய சின்ன சின்ன தெளிவுகள்லாம் இன்னைக்கு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். முதல்ல என்னன்னா, டங்ஸ் பத்தி ஸ்டீவன் அண்ணன் இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லும் போது எனக்குள்ள ரெண்டு ஒரு கேள்விகளை நான் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பேசுறது டங்ஸ் தானா? இப்ப நான் பேசுறது இது ஆவியில் நிரம்பிதான் நான் பேசுறேன்னா, அல்லது கேட்டு பழகின வார்த்தைகள்னால எனக்கு அது வருதா, இந்த சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் எல்லாரும் பேசுறதுனால எனக்கு நான் பேசுறேன்னா, எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இது உண்மையாலுமே நான் பேசுறது டங்ஸ் தானா அப்படின்றது மக்களு தேவ பிள்ளைங்க எப்படி இதை கண்டு கொள்ள முடியும்? அதை பத்தி சொல்லுங்க. ஓகே ஓகே முதலாவது இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், டங்ஸ் என்பது, அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி. அந்நிய பாஷை என்பது என்னன்னா ஒரு மொழி. நிறைய நேரத்துல இந்த கேள்வி எல்லாம் எனக்குள்ளாக இருந்தது, இந்த டவுட் எல்லாமே எனக்குள்ளாக இருந்தது. ஆனாலும் ஒரு காலகட்டம் வந்தானே ஆவியானவர் ஒரு தெளிவு கொடுத்தார். ஏன்னு சொன்னாக்க, இப்ப பெனி கேட்டது போல நம்ம சில பேர் பேசின வார்த்தைகளை வச்சு கேட்டுதான் பேசுற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதனால நீங்க ஒரு காரியத்தை முக்கியமாக அறிந்து கொள்ளணும். என்ன அப்படி சொன்னாக்க, அந்நிய பாஷை என்பது ஒரு லாங்குவேஜ். அது என்ன சொன்னாக்க, இப்படி தெளிவா சொல்லணும்னா ராஜ்யத்தின் மொழி. ராஜ்யத்தின் மொழி, அதாவது இப்ப நான் ஏற்கனவே ஒரு காரியத்துல இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்ன அப்படி சொன்னாக்க, ஆரம்ப நாட்கள் நம்மளுடைய நாடு எல்லாம் கொமன்வெல்த் நாடு அப்படி சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஆண்ட நாடு. இந்த பிரிட்டிஷ் ஆண்ட நாட்டுல எல்லா நாட்டிலையும் பொதுவாக இந்த இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் பேசுவாங்க. இந்த இங்கிலீஷ் அந்த அரசாங்கம் இந்த நாட்டை ஆளும் போது வந்த கையோடைய அவங்க மொழிய சொல்லி கொடுத்துட்டாங்க, ஸ்கூலை கட்டுனாங்க. சோ மொழியத்தான் என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க. அதே போலதான் பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி வந்தாரு. அபிஷேகமாக இறங்கி வரும்போது அவர்கள் எல்லாமே அந்த ராஜ்யத்தின் மொழியை பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் சொல்லுறேன், இது ஒரு ராஜ்யத்தின் மொழி. சோ அதுக்கு முன்பதாக இந்த அந்நிய பாஷை எங்க நடந்தது சொன்னாக்க, நம்ம வேதத்துல படிச்சு சொன்னாக்க, பெத்தேல் என்கிற இந்த கோபுரத்தை கட்டும் போது அங்க பாஷைகள் தாறுமாறாக ஆண்டவர் என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. சோ அங்கதான் அந்த அந்த அந்நிய பாஷையோடைய அஸ்திபாரம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த அந்நிய பாஷை நம்ம பேசும்போது நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த அந்நிய பாஷை பேசும்போது இது ஒரு வார்த்தை, அது ஒரு நாட்டோட மொழியாக இருக்கலாம், இல்ல அது நம்மளுக்கு புரியாத ஒரு மொழியாக இருக்கலாம். ஆனா அது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ். சோ இன்னைக்கு நம்ம அதை பேசும்போது நம்மளுக்கு ஆரம்பத்துல இப்படிதான் தோணும், என்னமோ கேட்டது பேசுகிற மாதிரி தான் தோணும், நம்மளே என்னமோ முயற்சி எடுத்து பேசுற மாதிரி தான் தோணும். ஏன்னு சொன்னாக்க, நம்ம மாம்சத்துல வாழ்கிறதுனால
மாம்ச மனநிலையில இருக்கிறதுனால இப்படியாப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படி சொன்னாக்க, உண்மை என்ன அப்படி சொன்னாக்க, அந்த மொழியை நம்ம பேச கிடையாது. அந்த மொழியை நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறார். இது எப்படி, இது சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை வந்து இப்ப பிறந்து, இப்ப உதாரணம் உங்க மக கிரைஸ் சைலா, இவங்க பிறந்து வளரும் போது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியே பேச பேச வளர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க வந்து அப்பா அம்மா தாத்தா இதெல்லாம் வந்துடும். தாத்தான்ற வார்த்தை வந்துடும். ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வளர 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 தெளிவாக பேசுறார்களோ அதே போல இது அப்படியே வந்து ஆப்போசிட், அப்படியே ஆப்போசிட். ஆரம்பத்துல பேசும்போது தெரியாது, ஓகேங்களா? ஆரம்பத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா வளர 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 ஒரு 3 வயசுல தெளிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த ராஜ்யத்தின் மொழி வந்து அப்படியே ஆப்போசிட். பேசும்போது என்னமோ நம்மளே ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும், என்னமோ தெரிஞ்சு பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா பேச 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 நீங்கள் தெரியாமையே நிறைய மொழிகளை பேச ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்லணும் அப்படி சொன்னாக்க, குழந்தை பிறந்து வளரும் போது ஆரம்பத்துல அறியாம பேசி அப்படி தெரிஞ்சு இப்ப பேசுது. 3 வயசானா தெளிவா பேசுது. நம்ம ஆரம்பத்துல தெளிவா பேசி பேச 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 என்ன ஆகுது சொன்னாக்க, அதுக்கு அங்கிட்டு வந்து அந்நிய பாஷை நீங்க பேசும்போது நீங்க பேச மாட்டீங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. சோ அதனால வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய பாஷை பேசும்போது பயப்படாதீங்க, ஏதோ தவறா பேசிடுவோமோ, ஏதோ வந்து ராங்கா பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய பாஷை என்பது அது ராஜ்யத்தின் மொழி, ராஜ்யத்தின் மொழி. இப்ப பாருங்க, ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம கிட்ட தமிழ்ல பேசினாங்க வச்சுக்கோங்களேன், அவன் தவறா பேசினா கூட நம்ம சந்தோஷப்படுவோம், ஏன்னா நம்மளோட தாய்மொழியை பேசுறான். புரியுதா? அவன் தவறா பேசினா கூட நம்ம சந்தோஷப்படுவோம், நம்மளோட தாய்மொழி பேசுறான்னு. அதே போலதான் நீங்க அந்நிய பாஷை தவறா பேசினா கூட உங்களுக்குள்ளாக இருக்க ஆவியானவர் அவர் சந்தோஷப்படுவார். காரணம் என்ன தெரியுங்களா? இது ராஜ்யத்தின் மொழி. அதனால இந்த கில்ட்டினஸ், தவறா பேசிடுவோமோ, கேட்டதை பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லி அந்த பயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம். விளங்குதா பேனி? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு தெளிவு கொடுத்தீங்க. ஆமா, நீங்க இந்த சிறுபிள்ளை வச்சு கம்பேர் பண்ண சொன்னது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குது அந்த காரியம். பிறகுண்ணா, இப்போ இது வந்து நீங்க தெளிவா சொன்னீங்க. இப்ப அந்நிய பாஷை குறிச்சு நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு மொழின்றத வந்து நீங்க வந்து சொன்னீங்க, இது வந்து ஒரு லாங்குவேஜ். இப்ப பாத்தீங்கன்னா லாங்குவேஜ்னு சொல்லும் போது தமிழா இருக்கட்டும், மலாயா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும் அப்படின்னா, இப்ப வந்து ஃபாதர் எப்படின்னா FATHER ஃபாதர். இப்போ ஃபாதர்னா இங்கிலீஷ்ல வந்து ஃபாதர்ன்னு தான் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் மதர்னா மதன் தான் இருக்கும். இப்போ அதுல வந்து வேற எதுவுமே இருக்காது, இதுதான் ஸ்பெல்லிங் இருக்கும், இதுதான் வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கும், இப்படிதான் வந்து அவங்க பேசுவாங்க. ஆனா இப்போ அந்நிய பாஷைன்னு சொல்லும் போது ஒரே மொழி தான் சொல்றோம், ஆனா பேசுற காரியங்கள் நிறைய இருக்கு. சோ நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. சோ நிறைய நம்ம பேசுறோம், வேற வேற வார்த்தைகள் பேசுறோமா, இல்ல ஒரே அர்த்தத்தை பல வார்த்தைகளால, அதாவது வெளியில வருகிற சவுண்ட்ஸ், அந்த அந்த வார்த்தைகள் வந்து மாறுபடுமா நான் கேட்கிறேன். எல்லாரும் பேசுறது வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அது மாறுபடும். காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, மொழி எல்லாமே யாரோடையது? ஆண்டவருடையது. நம்மளுக்கு தான் வேற வேற வார்த்தைகளா இருக்கு, நம்மளுக்கு தான் மலாய் மொழி, இங்கிலீஷ் மொழி, தமிழ் மொழி வித்தியாசமா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு அது எல்லாமே அவரு எந்த வார்த்தையில் நீங்க பேசினா அது விளங்குவாரு அவரு. புரியுதுங்களா? அவருக்கு இது ப்ராப்ளமே கிடையாது. நம்மளுக்கு தான் இது அந்நிய பாஷை. இன்னொன்னு சொல்ல போனா அந்நிய பாஷை அப்படி சொல்றேன் தெரியுங்களா, நம்மளுக்கு தான் அந்நிய பாஷை. இங்கிலீஷ்ல பாருங்க, ஒரே வார்த்தை தாங்க்ஸ்,
தேங்க்ஸ். ஓகே. இந்த நாக்குல எதை பேசினாலும் அது அது தாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு தான் அது அந்நிய பாஷை அப்படி சொல்லி வேறொரு மொழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா ஆண்டவருக்கு அது எப்படி அப்படி சொன்னாக்க எல்லா மொழியும் அவருக்கு விளங்கும். எல்லா மொழியும் அவருக்கு விளங்கும். சோ இப்ப வந்து நம்ம பேசும்போது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கும் போது இப்ப நம்மளோட மொழி தாய்மொழி அப்படின்னு சொன்னாக்க நம்ம மைண்ட்ல வந்து அந்த தமிழ் வார்த்தைகள் வரும். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு தமிழ் வார்த்தைகள் வரும். இந்த தமிழ் வார்த்தைகள் வரும்போது அதுதான் அந்த அந்நிய பாஷையோட விளக்கம். புரியுதுங்களா? நிறைய நேரத்துல நம்மளுடைய நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, நான் தவறா பேசிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மள பேச விடாம ஆக்கிடுது. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், நீங்க அதை தவறா பேச போறதே இல்லை. ஏன்னா மொழி எல்லாமே ஆண்டோருடையது. அவரோட மொழியை நீங்க தவறா பேசினா கூட அவர் கோச்சிக்க போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எல்லா மொழியும் அவருக்கு விளங்கும். பாருங்க, ஒரு குழந்தை பேசுன்னு சொன்னாக்க அங்க இருக்கிறவங்களுக்கு விளங்காது, ஆனா தாய்க்கு மட்டும் விளங்கிடும், அவங்க அம்மாக்கு மட்டும் விளங்கிடும். இந்த பிள்ளை என்ன சொல்ல வருது சொல்லி அந்த அம்மாக்கு விளங்கிடும். அந்த மாதிரிதான் இந்த அந்நிய பாஷை. ஓகே. ஆனா இப்ப வந்து ஒரு கிறிஸ்துவர்கள் அப்படின்னா இப்ப வந்து வசனங்கள் இருக்கு, நம்ம ஜெபிக்கும் இன்னுமே நம் தேவைகளை அறிந்தவர். அப்புறம் வந்து என் உள்ளத்துல வாயில நாவல வார்த்தை பெறவாதற்கு முன்பாகவே கடவுள் வந்து அதை அறிந்திருக்கிறார். இப்போ நான் கண்டிப்பா ஒரு கிறிஸ்டியன் கண்டிப்பா வந்து நம்ம வந்து அந்நிய பாஷை பேசினாதான் அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஓகே. அதாவது இப்ப நீங்க கேட்ட கேள்வியை வந்து நான் உங்களுக்கு ஈஸியா விளக்கம் கொடுக்குறேன். கண்டிப்பா பேசி ஆகணும். ஓகேங்களா? கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? பேசி ஆகணும். காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, இப்ப என் வீட்டுல வந்து இப்ப என் மனைவி இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, என் பிள்ளை இருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 11 வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன எதிர்பார்க்க போறேன்னு அவங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் அவங்க கிட்ட நான் பேசாம, ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து அவங்க என் கூட இருந்தாலும் அவங்கள அவமதிக்கிற போல ஒரு சூழ்நிலை. புரியுதுங்களா? அவங்கள வந்து கூட இருக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்ட நான் பேசல. அதே போலதான் ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவரோட கண்டிப்பா ஏன்னா இது ஒரு மொழி. இது ஒரு மொழினால நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு சொன்னாக்க, அவர் கூட பேசிதான் ஆகணும். என் பிள்ளைகிட்ட நான் பேசணும், என் வீட்டுல நான் பேசணும். புரியுதுங்களா சொல்றது? அப்ப இந்த பேச்சு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க, எங்களுடைய உறவை என்ன பண்ணுது சொன்னாக்க இன்னும் புதுசாக்கும். அப்ப ஒரு கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணும். காரணம் என்னன்னு சொன்னாக்க, ஒரு தமிழன் தமிழ் கண்டிப்பா பேசுவான், ஒரு மலாய்க்காரங்க கண்டிப்பா மலாய் பேசுவாங்க. எந்த மொழி தெரியாட்டோ தாய்மொழி தெரிஞ்சிடும். அதே போலதான் ஒரு கிறிஸ்டியன் அந்நிய பாஷை கண்டிப்பா பேசி ஆக வேண்டும். கண்டிப்பா இன்னைக்கு இந்த கேள்விக்கு இன்னொரு விளக்கம் நான் கொடுக்குறேன். இந்த அந்நிய பாஷை பேசும்போது சில காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது என்ன அப்படி சொன்னாக்கா, ஒரு போலீஸ்கார்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த போலீஸ்கார், அதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, போலீஸ்காரங்க வந்து இந்த பெட்ரோல் கார்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படியே கார்ல சுத்துவாங்க, லைட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே சுத்துவாங்க. பெட்ரோல் ஆமாண்ணா, அத வந்து பெட்ரோல் கார் அப்படின்வாங்க. ஓகே. நான் அவங்க கிட்ட கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி சுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸோட திட்டமே என்ன அப்படின்னா, திருட்ட பிடிக்கிறது இல்லைங்களா? போலீஸ்காரங்களோட திட்டம் வந்து திருட்ட பிடிக்கிறது இல்லையா, திருட்ட தடை பண்ணணுமா, திருட்ட கேன்சல் பண்ணணுமா. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படி சொன்னாக்க, இந்த கார்ல லைட்டை போட்டுட்டு அப்படியே ஊரா அப்படியே சுத்திட்டு வரும்போது, அந்த ஏரியா முழு சுத்திட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படி சொன்னாக்க, அன்னைக்கு நடக்கிற திருடுகள்
அன்னைக்கு ஏதாவது ஒரு திருட்டோ ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணி வச்சுனாக்க போலீஸ்கார் அப்படி போகும்போது என்ன ஆகுது சொன்னா கேன்சல் ஆயிருமா. ஓ இன்னைக்கு பெட்ரோல் கார் சுத்துது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அதனால திருடுகள் ஏதாவது வன்முறை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்ப போலீஸ்காரங்க பெட்ரோல் கார்ல சுத்துற நோக்கம் என்ன அப்படின்னா திருட்டை பிடிக்கிறதுக்கு இல்ல, திருட்டை கேன்சல், திருட்டு நடக்காம இருக்கணும். அதே போலதான் இந்த அந்நிய பாஷை ஆவியானவர் எனக்கு என்ன விளக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நீ அந்நிய பாஷை பேசும்போது ஒரு காரியம், அதாவது தீமையான ஒரு காரியம் நடக்கும் போது ஆவியானோடு இருக்கிற கொனெக்ஷனு, அப்பாவோடு இருக்கிற கொனெக்ஷன், அவரோட பேசிக்கொண்டே இருக்கும் போது அந்த சூழல் என்ன பண்ணிடுது அப்படி சொன்னாக்க, எப்படி போலீஸ்காரங்க லைட்டை போட்டுட்டு அப்படி சுத்தும் போது அந்த சூழல் வந்து திருட்டை கேன்சல் பண்ணுதோ, அதே மாதிரி நீங்க அந்நிய பாஷை பேசும்போது உங்களை சுத்தி இருக்கிற தீமையான காரியங்கள்லாம் கேன்சல் ஆயிரும், பிசாசோட திட்டங்கள் எல்லாம் வந்து மாறிடும் அப்படின்னு ஒரு காரியத்தை ஆவியான என்ன குணத்துறாரு. அப்ப நான் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கிறிஸ்துவன் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணும், கண்டிப்பா அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அவனுடைய லைஃப்ல தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய பிளானு இதெல்லாம் ஈஸியாக அவன் அறிஞ்சுக்குவான். முக்கியமா மறுபடியும் சொல்றேன், அந்நிய பாஷை பேசுறது வந்து ஆண்டவருக்காக நம்ம பேசல, நமக்காக பேசுறோம், நம்மளுடைய மனதை ரிமைண்ட் பண்றதுக்காக பேசுறோம். ஓகேங்களா? சோ நீங்க கேட்ட கேள்வி மாதிரி கிறிஸ்துவர்கள் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணும், அவசியம். தேங்க்யூ. இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் பேர் சொல்ல ஆசைப்படுறேன். இவாஞ்சலின், விக்டர், ஜெயச்சந்திரன் அண்ட் கிவன், எலிஜா ரவி, அகஸ்டின். தேங்க்யூ ஆல். இது வந்து யூத்தோட ஸ்பெஷலான ஒரு சீரீஸ் தான் இந்த இஸ்டா. ஸோ இதுல சூஸ் பண்ற டாபிக்ஸும் சரி, இன்னும் போற நாட்கள்ல இப்போ இது வந்து லைக் ஒரு ட்ரையல் போல போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து இது போற நாட்கள்ல ரொம்ப டைம் எடுத்து ப்ரிப்பரேஷனோட, இப்போ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டே ஒர்க் ஆகல, இப்போ வைக்கிற ஸ்டாண்ட் ஒர்க் ஆகல ரொம்ப நேரம். ஸோ அது மாதிரி ப்ரிப்பரேஷனோட இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இன்னைக்கு பங்கெடுத்திருக்கிறவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்றோம், வெல்கம் பண்றோம். இப்போ ஸ்டீவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரொம்ப கவனிச்சிருப்பீங்க. இந்த அந்நிய பாஷை வந்து பேசிதான் ஆகணும். நிறைய யூத் பிள்ளைங்க சரி வெக்கப்படுவோம், நிறைய வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா நம்ம வெக்கப்படுவோம். என்னன்னா பக்கத்துல மம்மி டாடி இருக்கிறாங்க, இல்ல சர்ச்சில் வந்து பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெக்கப்படுவோம். என்ன அந்நிய பாஷை பேசுறது வெக்கப்படுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து இது நீங்க தவிர்த்தே ஆகணும். சொல்லுங்கண்ணே ஸ்டீவன். ஆமா, காரணம் என்ன, ஏன் அந்த வெக்கம் வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறது போலதான் அது நன்மை தீமைங்கிற அறிவு. ஆனா அந்நிய பாஷை என்பது ஜீவனுக்கு போற ஒரு வாசல். ஒரு பாஸ்டர் பிலிக்ஸ் சொல்லி ஒருத்தர் மும்பைல இருக்கிறாரு, அவர் சூப்பரான ஒரு வழக்கம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அந்நிய பாஷை பேசும்போது, அதாவது ஆண்டவர் வந்து அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனிய, ஜீவ விருட்சத்தின் கனி எல்லாத்தையும் வச்சாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம். இது எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதனாரு. அவன் சாப்பிட்ட கடை. அதுக்கு அடுத்து ஏதேன் தோட்டத்துல அவங்களை ரிமூவ் பண்ணாரு, துரட்டல ரிமூவ் பண்ணாரு, காப்பாத்தினாரு. ஏன் காப்பாத்தினார்னா, அவன் அதுக்கு அங்கிட்டு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆகிரும் சொன்னாக்க, பாவத்துல அவனை காப்பாற்ற முடியாம போயிடும். சோ அதுல அவனை என்ன பண்ண, ரிமூவ் பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்தாரு. மறுபடியும் உயிர்த்தெழுதல் மூலியமாக எல்லாமே மீட்கப்பட்டு இன்னைக்கு அந்த பெந்தகோஸ்தே என்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவு போல இறங்கி அவங்க மேல வந்தாரு. நம்ம அந்த ஜெனசிஸ்ல பாக்குறோம், சுடரவெளிய பட்டயத்தை என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைய விடாம அங்க என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச காரியம். ஆனா அந்த சுடரவெளிய பட்டயம் என்கிற அந்த பிரிந்திருக்கிற நாவு, அதுதான் இன்னைக்கு நம்மளுக்குள்ளாக அந்நிய பாஷையாக உள்ளுக்கு இருக்கு. சோ எப்பெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ, மறுபடியும் சொல்றேன்,
எப்பெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ நம்ம அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவனுக்குரிய மார்க்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவன்ல செயல்படுகிற அந்த திறனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்பெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோமோ. சோ ஸ்டில் வாலிப பிள்ளைகள், நீங்க இன்னும் வெக்கப்பட்டு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நன்மை தீமைங்கிற அறிவுல தான் செயல்படுங்க இல்லையே, ஜீவன் உள்ள அந்த வெளிச்சத்துல செயல்பட முடியாது. ஜீவன் என்கிற அந்த ரெவல்யூஷன்ல செயல்பட முடியாது. வெக்கம் என்பது பிசாசோட தந்திரம். சோ அதனால அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு வெக்கம் வந்துச்சு சொன்னாக்க அந்த வெக்கத்தை என்ன பண்ணணும், அப்பவே அதை கேன்சல் பண்ணி ஜீவனை நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறதுனால, ஜீவன்ல செயல்படுறதுனால அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாக, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்நிய பாஷைகள் என்ன பண்ணணும், நம்ம பேச வேண்டும். சோ இது இந்த சத்தியத்தை நான் பெற்றுக்கொண்ட கையோட, இந்த சத்தியத்தை அறிஞ்ச கையோட, அதுக்கு அங்கிட்டு நான் நிறைய அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். ஸ்டில் நான் பாஸ்டர் ஆவி கூட நான் ஒரு 2 மொழி 3 மொழி தான் பேசுவேன். அந்நிய பாஷை மொழியில வார்த்தைகள் 2-3 வார்த்தைகள் தான் பேசுவேன். ஆனா என்னைக்கு இந்த ஒரு வெளிச்சம் எனக்கு வந்ததோ, அந்நிய பாஷை பேசும் போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க முடியும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், ரெவலேஷன் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு அந்த வெளிச்சம் உண்டாகினோட என்னுடைய பாஷைகள் மாற ஆரம்பிச்சு, என்னோட மொழிகள் மாற. எப்படி பாபேல் கோபுரத்தை கட்டும் போது பாஷைகள் தாறுமாறாக மாறினதோ, அவங்களுடைய திட்டங்கள் அவங்களோட சித்தங்கள் எல்லாம் கேன்சல் ஆனிச்சோ, அதே போல அந்நிய பாஷை பேச பேச பாஷைகள் தாறுமாறாக பயங்கரமாக பேச ஆரம்பிக்கும் போது நம்மளோட சிந்தைகள், நன்மை தீமைங்கிற அறிவு, வெக்கம், பயம், இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். பாபேல் கோபுரம் எல்லாம் அதுக்கு அங்கிட்டு ஜீவன் செயல்பட ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு ராஃப்லியா நான் டங்ஸ் பேசினேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1 hour வந்து நான் ஸ்டாப்பா, பாடல் இல்லாம எந்த ப்ரேயர் இல்லாம வெறும் நான் ஸ்டாப்பா டங்ஸ் மட்டும் ஒரு 1 hour மேல பேசணும். காரணம் என்னன்னா, பாஷைகளை ஆண்டவர் தார்மாராக மாத்திட்டாரு, மனதுல இருக்கிற பாபேல உடைச்சிட்டாரு, பாபேல் கேன்சல் ஆச்சு, நன்மை தீமைங்கிற அறிவு கேன்சல் ஆச்சு, ஜீவன் செயல்பட்டு கொண்டு. அதுதான். சோ அதனால வெட்கப்படாதீங்க. ஆமா ஸ்டீவன், இப்ப நீங்க சொல்லும் போது நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த இன்ஸ்டா செக்ஷனை பாக்குற யூத்ஸுக்கு, இப்ப லைவ்ல பாத்துட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கு உண்மையாலுமே இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு தெளிவு கிடைச்சே ஆகணும். ஏன்னா அவங்க லைஃப்ல வந்து அந்த வெக்கத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்ட்டு நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 3 நிமிஷம் நம்ம இப்ப டங்ஸ் பேசலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா லைவ்ல இருக்கிறவங்க, இன்னும் பாக்குறவங்க, ஏன்னா டங்ஸ் பேசணும்னா அது ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள போனாதான், கண்ணை மூடினாதான், யாரும் இல்லாத அப்படி இல்லாம, சோ அது வந்து இங்க கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம டங்ஸ் பேசலாமாண்ணா? ஒரு 2 நிமிஷம். ஓகே, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். நீங்க யாராவது 2 வார்த்தை தான் பேசுவேன், எனக்கு ரொம்ப அந்நிய பாஷை வராது, 2 வார்த்தை தான் பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்ணை மூடிட்டு அந்த 2 வார்த்தையே பேசுங்க. அது 3ஆக மாறும், அந்த 3 6ஆக மாறும், அந்த 6 12ஆக மாறும். அப்படிதான் இன்னைக்கு 1 hour கிட்ட பேச முடியுது. சோ வெக்கப்படாதீங்க. ஓகே, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ண வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 2 வார்த்தையை பேசுங்க ஒரு 5 நிமிஷம். அது கண்டிப்பாக, ஏன்னா 100% சொல்ல முடியும், அந்த 2 வார்த்தை 4ஆக மாறும். உங்களுக்கு 2 தாழ்ந்து கொடுத்தாருன்னா அதை 4ஆக மாத்துங்க. 4 வார்த்தை தான் எனக்கு தெரியும், அது 8ஆக மாத்துங்க. மால் தேக்கே ராதூர் ரீமா தேக்கே பாதோர் மோகோரியா ராதூர் பூரி பாதானா மாகாரா தே ரிமோ ஷாகாரா தே ரிசந்தாரா துரு பூரி பாதானா மாதே ரிசந்தாரா துரு Mel Makara Namaste Raduru Kuriba. Speak in tongues. Everyone speak in tongues. I request to speak in tongues. Mala Doro Boy Tadara De Dikara Duru Mel Makara Di Dagama Shabot Zandara Makara Dana Nana Kara Doro Boshi Zandara Doro
Malmodo robo shakara duru kuri danama kara dere remo seke radu dima danama kara dina nama sheki kori danama zende malmere modorobo rima sokorobo akuri madarama rima donomo kori andara dunu mukuri remo sakara duru. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த 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 லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் தேவன் அவர்களுடைய அந்நிய பாஷையை பெருக்க பண்ணுகிறாங்க, அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக மாற்றுகிறாங்க. அவர்களுக்கு உயர்ந்திருக்கிற அந்த பாபேல் என்கிற அந்த வெட்கங்கள், பாபேல் என்கிற அந்த வெட்கங்கள், பாபேல் என்கிற அந்த பயங்கள் நிறுத்தப்படுவதாக, கேன்சல் ஆகட்டும். அந்த பிசாசோட தந்திரங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். அந்த பெருமைகள் சிந்தனையினால, என்னுடைய சுய முயற்சினால நான் தேவனிடத்துல போக முடியும் என்கிற அந்த மனநிலைகள் உடைக்கப்படுவதாக, நன்மை தீமை என்கிற அந்த அறிவு உடைக்கப்படுவதாக, ஜீவனை காண்கிற, ஜீவன்ல வெளிப்படுகிற, ரெவல்யூஷனை பெற்றுக் கொள்கிற அந்த வெளிச்சம் உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்துல அப்பாவுமை அறிகிற அந்த அறிவுனாலே இவர்களை தேவன் நிரப்புவீராக. நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் அன்னை பாஷை பேசும்போது கூட எனக்குள்ள ஒரு பலனை நான் பாக்குறேன், எனக்குள்ள பலனை பார்த்தேன். நிறைய விஷயங்கள் நிறைய ஓபன் ஆகுறது போல ஒரு தெளிவுக்குள்ள. சோ இந்த அந்நிய பாஷை பேசும் போல இப்படிப்பட்ட காரியங்கள் கடவுளோடு கூட நம்ம இணைந்திருக்கிற அந்த ரொம்ப அதுதான் அது அவரோடு கூட பேசுற ஒரு பாஷை, அவரோட கம்யூனிகேட் பண்ற ஒரு காரியம் சொல்லி இது வந்து டைரக்டா அவரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். சோ இந்த ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. சோ அதை நீங்க ஆல்ரெடி எல்லாம் டங்ஸ் பேசுற ஆட்களா இருந்தாலும் வெக்கப்படாம எப்போதும் எப்படி கடவுளை உணர்ந்து வாழ்கிற ஒரு லைஃப்ல நம்ம இருக்கிறோமோ அதே போல எப்போதும் இந்த அந்நிய பாஷைகளை நம்ம நிரம்பி காணப்படணும். அடுத்தது ஒரு கொஸ்டின் ஸ்டீவன், அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒண்ணு நிறைய பேர் குழம்பி இருப்பாங்க. அபிஷேகமும் அந்நிய பாஷை, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றதுக்கு பின்பதாக அபிஷேகம் பெறாததுக்கு முன்பதாக, பெற்றதுக்கு பின்பதாக அப்படின்னு சொல்லி ரெண்டா கூட பிரிக்கலாம் லைஃப். அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இப்ப அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒன்றா? ஓகே, அபிஷேகமும் அந்நிய பாஷையும் ஒன்று அப்படி சொல்ல முடியாது. ஆனா அபிஷேகம் பெற்று கொண்டிருக்கோம் என்கிற ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. அபிஷேகத்துல நம்மளுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கு என்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்நிய பாஷை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 அனுபவங்கள் இருக்கு. 2 அனுபவம் என்ன அப்படின்னா, பைபிள ஸ்கிரிப்சரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்து வந்த கையோட அவர்கள் மேல ஊதுறாரு. அவர்கள் மேல ஊதும் போது எவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கன்றாரு. இது என்ன அப்படி சொன்னாக்க ஆவின் கனிகள்ல செயல்படுகிற ஒரு அனுபவம். 10 நாள் கழிச்சு பெந்தெகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்த போது எல்லாரும் மேல் வீட்டுல காத்திருக்கும் போது மறுபடியும் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அது என்ன அப்படி சொன்னாக்க உயிர்த்தெழுதலுக்கு அங்கிட்டு அவங்க பெற்றுக்கொண்டது உள்ளுக்கு இருக்கிற ஆவின் கனிகள். ஆனா பெந்தெகோஸ்தே நாள் அவங்க பெற்றுக்கொண்டது என்ன அப்படி சொன்னாக்க மேல வந்த அந்த ஆவின் வரங்கள். ஓகேங்களா? இந்த வரங்கள்ல செயல்படுறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னாக்க அந்நிய பாஷை. அந்நிய பாஷை அப்படி சொல்லும் போது அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா வரங்களும் இப்ப நிறைய 9 வரங்கள் இருக்கு. அதுல அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். இந்த அந்நிய பாஷை தான் மெயின் கீ, ஒரு சாவி. மற்ற வரங்கள் எல்லாத்தையும் அதை அனல் மூட்டுறதுக்கு, இப்ப தீர்க்க தரிசன வரங்களை அனல் மூட்டுறதுக்கு அந்நிய பாஷை ஒரு கீ. ஓகேங்களா? பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், வியாதியை சுகமாக்குற, இது எல்லாத்துக்கும் ஒரு கீ என்னன்னு சொன்னாக்க அந்நிய பாஷை
ஒரு மேனு டோராக அது இருக்கும். அதனாலதான் இந்த இந்த வந்து குத்து விளக்கு நீங்க பாத்துருப்பீங்க. 7 குத்து விளக்கு இருக்கும், 12 குத்து விளக்கு இருக்கும். சில பேர் 9 குத்து விளக்கு பாத்திருக்கீங்களா? 9 குத்து விளக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, இப்படி இப்படி அப்படியே முக்கோணமா அப்படி அந்த அந்த இது போயிட்டு அப்படியே இப்படி பிரியும் பாருங்க. இப்படி இப்படி அப்படியே 9 இருக்கும். அந்த 9 குத்து விளக்குல நடுவுல இருக்கிற குத்து விளக்கு மட்டும் அதை அப்படியே தூக்கலாம், அப்படியே கழட்டலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னாக்க, அந்த நடுவுல இருக்கிற குத்து விளக்கோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதை கொளுத்திட்டு அதுல இருந்துதான் மத்த குத்து விளக்கு எல்லாத்தையும் கொளுத்துவாங்களாம். இந்த 9 குத்து விளக்குக்கு மட்டும் தான் இந்த இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த நடுவுல உள்ளதை மட்டும் கழட்டிட்டு மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, கொளுத்துவாங்க. அதே போலதான் 9 வரங்கள்ல செயல்படுறதுக்கு அந்நிய பாஷை என்பது ஒரு ஒரு மேனான ஒரு அனல் மூட்டுகிற ஒரு சாவி. மற்ற வரங்கள் எல்லாத்தையும் கொளுத்துறதுக்கு அந்நிய பாஷை தான் ஒரு முக்கியமான ஒரு வரங்களாக இருக்கு. சோ அபிஷேகம் பெற்று கொண்டிருக்கோம், நம்மளுக்குள்ளாக அபிஷேகம் இருக்கு என்ற ஒரு அடையாளமே நான் அந்நிய பாஷை. இப்ப எனக்குள்ளாக அபிஷேகம் இருக்கு, அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, அதை எப்படி காமிக்கிறது, அபிஷேகம் இருக்கு அப்படின்னு, அதுதான் அந்நிய பாஷை. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒரு தம்பி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு என்ன கொஸ்டின் கேட்டாரு, ஒரு கால் பண்ணிருக்காரு. ஓகே, பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும் ஒண்ணு அப்படின்னு ஒரு 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 தெளிவு தம்பி கேட்டிருக்காரு, அகஸ்டியன் சொல்லி. இமானுவல் மில்டன் ஜாயின் பண்ணிருக்காரு. இமான், ஹாய் இமான். இமான், இமானுவேல், எப்படி இருக்கீங்க? இமான். சோ பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும், அதாவது அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற புரிதல். சோ இது குறிச்சான ஒரு தெளிவு நம்ம பேசலாம். ஓகே, ஆக்சுவலி சொன்னது போலதான் அந்நிய பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபர். Holy Spirit is a person. ஓகேங்களா? அந்நிய பாஷை டங்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜ். இப்ப எங்க வீட்டுல வந்து நான் இருக்கிறேன், நான் ஃபாதர் ரோல்ல இருக்கிறேன். என் மகன் வந்து சன் ரோல்ல இருக்கிறான். என் மனைவி வந்து மாதர் ரோல்ல இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒரு ரோல்ல இருக்கிறாங்க. அப்ப என் மனைவி வந்து ஒரு பர்சன். ஓகேங்களா? இப்ப நானும் என் மனைவி பேசணும் அப்படி சொன்னாக்க அது வந்து மொழி. ஓகே, அது வந்து மொழி, லாங்குவேஜ். அப்ப பரிசுத்தாவியானவரும் அந்நிய பாஷையும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பரிசுத்தாவியான் என்பது ஒரு நபர், அவர் ஒரு நபர், ஒரு பர்சன். அந்நிய பாஷை என்பது அவருடைய மொழி. சோ இப்ப நானும் என் மனைவி பேசணும் அப்படி சொன்னாக்க, உதாரணம் நானும் என் மனைவி பேசணும் அப்படி சொன்னாக்க ஒரு மொழியை பேசுகிறோம், தமிழ் மொழியை பேசுகிறோம். அதே போல பரிசுத்தாவியானவர் நம்ம கிட்ட பேசும்போது, நம்ம அவர்கிட்ட பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுகிற மொழி அந்நிய பாஷை. அதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. இது புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் ரீனா, வெல்கம். ஸோ இது வந்து ட்ரையல் சீரீஸா போயிட்டு இருக்குது. நாங்க இது வந்து ஒரு 3வது இன்ஸ்டா லைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் கோயிங் டு வெரி ப்ரொஃபஷனலா நாங்க இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீபன் அண்ணாவும் நானும் சேர்ந்து நிறைய டாபிக்ஸ், நிறைய தெளிவுகளை வாலிபர்களுக்குள்ளாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிச்சயம் அதை நோக்கி போய்கொண்டிருக்குது. இது கம்மிங் டேஸ்ல இது ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு கேமரா குவாலிட்டியில தென் ஆடியோஸ் எல்லாமே ரொம்ப இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் நிறைய காரியங்கள் நாங்கள் இதில் பேசியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கோவிடை பத்தி பேசணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதுல வந்து ஸ்டீவன் அண்ணன் பதிவு பண்ண காரியங்கள்லாம் செம்மையான. கோவிட்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நிறைய ஹைலைட்ஸ் எல்லாம் நிறைய போச்சு. தென் வந்து செகண்ட் வந்து ஏஞ்சல். இன்னொரு காரியத்தை சொல்லணும். நம்ம ஒரு நேரம் வந்தானே இன்னொரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, உலகத்தின் பொய்கள் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இந்த சமுதாயத்துல பொய்யாக திணைக்கப்பட்டு
மைண்ட்ல அப்படியே பிக்ஸா இருக்கோ அதெல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, நம்ம தொடர்ச்சியா இந்த டங்ஸ் பத்தி பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா செய்யணும். ரெண்டாவது வந்து ஏஞ்சல் பத்தி பேசணும். ஏஞ்சல்ஸ் பத்திலாம் நமக்கு ஒரு நாலேஜே இல்லாம இருந்தது. எப்படி வந்து கடவுள்னு சொன்னா இயேசு மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, பிதாவெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்காதது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்க ஏஞ்சல்ஸை பத்திலாம் நாங்க லாஸ்ட் லைவ்ல பேசிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து டங்ஸ் பத்தி சிவன் பேசலாம் அப்படின்னு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா யோசிச்சோம். அதுல இப்ப நம்ம முன்னாடி ஒரு டங்ஸ் செக்ஷன் செஞ்சது போல லாஸ்ட்ல க்ளோசிங்ல கூட இன்னொரு நம்ம டங் செக்ஷன் செஞ்சு லாஸ்ட் அவங்க எல்லாரும் பிளஸ் பண்ணி சீவனை ப்ரே பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு பிளஸ் பண்ணி 2 வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். இது 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 வந்து ரொம்ப ஸ்பெஷலா யூத்துக்காக தான் நாங்க யோசிக்கிறோம். யூத்துக்காக தான் சீவன் சொன்னாங்க. நம்ம ஈஸ்டர்ல நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. ஸோ யூத்ஸுக்கு நம்ம இந்த காரியங்கள்லாம் கொண்டு போகலாம்னு சொல்லி. ஓகே, டங்ஸுக்கு வச்சு நான் அடுத்ததான ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஆனா இப்ப வந்து ஒரு 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 ப்ரேயர் டைம் அப்படின்னா, இல்ல ஒரு சர்ச் அப்படின்னா கம்பல்சரி இந்த அபிஷேகத்தில் நிறைய நேரங்கள் இருக்கணுமா? ஏன்னா பாடல் பாடும் போதும் அவர்கிட்ட தான் பாடுறோம், வசனங்கள் படிக்கும் போதும் அவரோட வசனங்கள் தான் படிக்கிறோம். ஸோ இந்த டங்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்ட லைஃப்ல வந்து நமக்கு கண்டிப்பா தேவை, நீங்க சொன்னது மாதிரி. ஸோ எல்லா ப்ரேயர்ஸ்லயும் எல்லாம் சர்ச் கேதரிங்லயும் இந்த டங்ஸுக்காக நம்ம கண்டிப்பா ஒரு நேரம் ஒதுக்கிதான் ஆகணுமா? ஓகே, அது ஒதுக்குறது தவறு இல்ல. ஆனா நான் வந்து என் கூட ஜேர்னி பண்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது என்ன அப்படி சொன்னாக்க, அதாவது அபிஷேகத்துல வந்து நீங்கள் நானும் எப்பயுமே தங்கி இருக்கணும். அந்நிய பாஷை வந்து அது என்ன கேட்டா அது வந்து வீட்டுல ஆவியானவரோடு பேசுகிற ஒரு மொழி. அதுக்குன்னு சர்ச்சில் பேசக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு யூத் மீட்டிங்ல பேசக்கூடாதா, அப்படி அந்த அர்த்தத்துல பேசலாம். ஆனா இன்னும் அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னாக்க, தனிப்பட்ட முறையில நம்ம என்ன பண்ணணும் சொன்னாக்க, ஆவியானோர் இருக்கிற அந்த உறவு ரொம்ப அவசியம். சோ நிறைய நேரத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து வாலிப பிள்ளைகள் தனியாக இப்படி போயிட்டு என்ன பண்றதுல பேசுறதுல, ஏதாவது ஒரு கூட்டத்துலதான் என்ன பண்றோம் ஆவியில் நிறையிறோம். அது எப்படி மாறிடு சொன்னாக்க, ஒரு நாள் அப்படியே பெலோன் மாதிரி அப்படியே பொங்கி வந்து அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுது, அப்படியே புஷ்டுன்னு போயிருது. சோ அப்படி இல்லாதபடிக்கு அனுதினமும் ஒரு செடியை நட்டுட்டோம் அப்படி சொன்னாக்க, அந்த செடிக்கு அனுதினம் தண்ணி ஊத்தணும். காலையில ஊத்தணும், சாயங்காலம் ஊத்தணும். அப்பதான் அந்த செடி ஈஸியாக என்ன பண்ணும், வளரும். சோ அதே போலதான் இந்த அந்நிய பாஷை என்பது ஏதோ ஒரு மீட்டிங்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும், இல்ல ஒரு வாலிப கூட்டத்துல, இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேம்ப் நடத்தும் போது ஒரு அபிஷேக ஆராதனை, அதுல போயிட்டு எங்களுக்கு செம்மையா இருந்துச்சு, அப்படி இல்லாம அனுதினமும் ஆவியிலே நிறைகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு அவசியம். ஏன்னு சொன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு நபர். இப்ப பாருங்க, என் மனைவி வந்து ஒரு நபராக என் கூட இருக்கிறாங்க வீட்டுல. அவங்க கிட்ட நான் பேசாம வருஷத்துல ஒரு வாட்டி பேசுவேனா, இல்ல வாரத்துல ஒரு வாட்டி தான், ஞாயிற்றுக்கிழமை தான் நான் உன்கிட்ட பேசுவேன், மத்த நாள்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னாக்க அவங்க என் கூட இருப்பாங்களா? ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஆவியானவர் அப்படி இல்ல. நீங்க பேசாட்டினா கூட உங்க கூட இருப்பாரு. நீங்க அவரை கண்டுக்காம இருந்தீங்கன்னா கூட அவர் உங்க கூட என்ன பண்ணுவாரு, இருப்பாரு. ஆனா என்னன்னா, அவர் இருந்தாலும் அவரு குறுகி போயிருப்பார் ஒழிய கஷ்டப்படுவார், உங்களோட கஷ்டப்படுவார். என்கிட்ட பேச மாட்டான ஏங்குவாரு, ஏங்கி கொண்டு இருப்பாரு. பேச மாட்டான், என் மகன் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏங்குவார் ஒழிய உங்களை விட்டுட்டு போக போறதே இல்லை. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ஆவியானவர் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாரு. பழைய ஏற்பாட்டுலதான் ஆவியானவர் வந்துட்டு போய்கிட்டு இருந்தாரு, ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படி இருந்தது. ஆனா புதிய உடன்படிக்கையில அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அப்படியே தங்கிட்டாரு, உள்ளுக்கே தங்கிட்டாரு, முத்திரையா இருக்கிறாரு. இப்ப என்னோட கையில இங்க ஒரு இடத்துல மச்சம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, தெரியுதுங்களா? காட்டுறேன் பாருங்க.
இந்த மச்சம் எப்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த மச்சம் எப்ப வந்துச்சு அப்படி சொன்னாக்க, நான் பிறந்தப்ப வந்தது. நான் பிறந்தப்ப வந்த மச்சம் எனக்கு இன்னைக்கு 37 வயசு ஆச்சு. இன்னும் கூட இந்த மச்சம் போவே இல்லை. அந்த மாதிரி என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, இருதயத்துல விசுவாசித்து வாயில அறிக்கை செஞ்சீங்களோ, அன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வந்துட்டாரு. அவரு உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, போகவே மாட்டாரு. பவுல் அழகா சொல்லுகிறாரு, முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். முத்திரையாய், இந்த மச்சம் எனக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களை விட்டு போக மாட்டாரு. ஆனா வேதனைப்படுவாரு, கஷ்டப்படுவாரு. நீங்க அவரை கண்டுக்காம இருக்கும் போது, அவரோட பேசாம இருக்கும் போது, அப்ப நம்மளோட வேலை என்ன அப்படி சொன்னாக்க, ஆவியானவரோடு எப்போது பேசிக்கொண்டே இருக்கணும். ஓகே பெனி? சாரி, பெனியோடைய லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் மறுபடியும் பெனியை இன்வைட் பண்றேன். பெனி, சாரி. ஓகே, மறுபடியும் லெஃப்ட் ஆயிட்டாரு. அவர் இடத்துல சிக்னல் கிடைக்கலையான்னு தெரியல. ஓகேவாண்ணே? ஓகேங்களா? யா 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 ஓகே, ஓகே தான் நினைக்கிறேன். ஆமாண்ணா, ஓகே. அண்ணா ஓகேவா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே, எனக்கு ஓகே பெனி. ஓகே 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 ஓகே. இப்போ உங்க லைன் ஸ்டக் ஆகுது. ஓகே ஓகே, அப்படிங்களா? யா ஓகே. சிவன், நம்ம தொடர்ச்சியாக சிஸ்டர் ரீனா, நவ் நவ் ஓகே சிஸ்டர் ரீனா? யா அண்ணா, நம்ம இன்னும் ஒரு 2-3 காரியத்தை விட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசலாம். ஒரு சிலர் கனெக்ட் ஆயிருக்காங்க. நான் பிலீவ் பண்றேன் அநேகரோட லைஃப்ல வந்து திரும்ப அந்த ரினியூ பண்ணி விடுற டேவா இது இருக்கணும்னு சொல்லி. சோ அநேகரோட லைஃப்ல நீங்க சொன்னது மாதிரி ரசிக்கப்பட்ட புதுசுல தான் நம்ம என்ன பண்ணோம்னா, யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு பயங்கரமான ஓகே பெனியானா யுவர் லைன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ரசிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா ஓவரா நம்ம ரொம்ப ஆர்வமாயிரும். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து அபிஷேகம் பெற்ற உடனே என்னாச்சு, அவனுக்கு பிடிக்க கூட முடியல. சிம்சன் மாதிரி ஆயிட்டான். 2 பேர் கையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க. அது வந்து அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 month தான் அவனுக்கு சஸ்டெயின் ஆனது. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்படி கண்ட்ரோல், நம்மளுடைய கண்ட்ரோலே இல்லாம இதை நம்ம செய்யறது வந்து சரியா? இப்ப எப்படின்னா, ஒரு வீட்டுல இருக்கிறோம், ஒரு வீட்டுல ஒரு பிரேயர் நடக்குது,
நல்ல ஒரு அபிஷேகம் நிறைய நேரத்துல நீங்க இதை கேட்கும் போது சிரிக்கும் போது எனக்கும் சிரிப்பு வருது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பாக்குறோம். சோ இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளதான் இது இருக்கணுமா? சோ அது ரொம்ப கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நான் இது வந்து எப்படி பாக்குறேன் அப்படி சொன்னாக்க, அதாவது இப்ப உதாரணம், இப்ப பாருங்க, என்னோட பையன் எடுத்துக்குவோமே, என்னோட பையன் ரஷீதன் அரசன் எடுத்துக்குவோம். இப்ப நான் எங்காவது வெளியே போயிட்டு வந்தேன் அப்படி சொன்னாக்க, அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படி சொன்னாக்க, அப்பா வந்துட்டாரு சொல்லி என்ன பண்ணுவான், குதிப்பான், ஓடுவான், அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவான், பயங்கர எக்ஸைட்டடா இருப்பான். அவன் நான் போயிட்டு வர்றத பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவான். வீட்டுக்குள்ள நுழையும் போது சும்மா சும்மா பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்தா கூட அவன்கிட்ட ஏதாவது பொருள் இருந்தா கூட, விளையாட்டு ஜாமான் இருந்தா கூட அதை தூக்கி போட்டுட்டு அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி கிச்சனுக்கு ஓடுவான். ஓடிட்டு மறுபடியும் வருவான். ஸோ ஓகே, இது வந்து இப்படியே வந்து இவன் வளர்ந்து கொண்டு வரான் வச்சுக்கோங்களேன். வளர்ந்து வளர 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 என்ன ஆகும் அப்படி சொன்னாக்க, ஒரு 21 வயசு இல்ல 30 வயசு ஆச்சு சொன்னாக்க, அன்னைக்கு மறுபடியும் நான் வெளியே போயிட்டு வரும்போது அவன் மறுபடியும் வந்து அப்பா வந்துட்டாரு அப்படி சொல்ல மாட்டான். ஓகேங்களா? அவனுடைய அந்த செலிப்ரேஷன் வந்து வேற மாதிரி மாறிடும். ஏன்னா மெச்சூர்ட் ஆயிடுவான். அவன் என்ன பாக்குற விதம் வேற மாதிரி மாறிடும். அவன் தை தை தைன்னு குறிக்க மாட்டான். ஆனா அவன் வந்து அப்பாவை ஓனர் பண்ற விதம் மாறிடும். சோ அதே போலதான் முதல் முறையாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட்லாம் இருக்கும். கீழே உழுவுறது, பயங்கரமா சிரிப்பாங்க சில பேர் பயங்கரமா அழுவாங்க, சில பேர் உருண்டு பிறண்டுவாங்க. இந்த மாதிரி எங்க சேர்ச்சில நாக்காளி எல்லாம் உடஞ்சிருக்கு. நாக்காலாம் உடஞ்சி பைபிள் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது நான் தவறுன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது தவறு நான் சொல்லல. ஆரம்பத்துல ஏன்னா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அபிஷேகம் என்பது ஒரு கிஃப்ட். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது வந்து அந்த எக்ஸைட்டட், அந்த ஆரப்பாட்டம் இதெல்லாமே இருக்கும். ஆனா வளர்ச்சி அடையும் போது, முயற்சி அடையும் போது, அவங்க தெளிவு அடையும் போது அதே செலிப்ரேஷன் தான், அதுவும் கொண்டாட்டம் தான். ஆனா அவங்களுடைய அந்த ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கு. சூப்பர் சொல்றது. சோ அதே போலதான் நீங்க அபிஷேகத்துல நிறைய 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 வீட்டுல நல்ல அபிஷேகத்துல பேச இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து அந்த மாதிரி நீங்க உள்ள பிறந்தல மாட்டீங்க. ஆனா நீங்க பெற்றுக்கொள்ற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னு சொன்னாக்க நீங்க வந்து தெளிவு அடைஞ்சிருவீங்க, புத்திரர்களா மாறிடுவீங்க. ஒரு 20 வயசு பையன் எப்படி மெச்சூர்டா நடந்துக்குவான், ஒரு 40 வயசு ஆள் எப்படி மெச்சூர்டா நடந்துப்பாங்க, அந்த மாதிரி மாறிடும். சோ இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி. அதுக்குன்னே அன்னைக்கு கீழே உருந்து பிறன்றது அதெல்லாம் தவறு இல்ல, அது தவறே கிடையாது. அதெல்லாம் தவறே கிடையாது. அன்னைக்கு இருக்கிற எக்ஸைட்டட், அன்னைக்கு இருக்கிற கொண்டாட்டம், அன்னைக்கு இருக்கிற தெளிவு. ஆனா இப்ப இருக்கிற தெளிவு வேற. இப்ப இருக்கிறது முன்ன ஒரு காலத்துல வந்து நான் அன்னிவாச பேசும்போது கத்துவேன். ஆனா இப்ப அன்னிவாச பேச பேசுன அது லாங்குவேஜ், அது மொழி அப்படி பேச ஆரம்பிச்சு. அந்த மாதிரிதான் இதுவும். சூப்பர்ண்ண. திரும்ப நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஷர்மினி சூரியப்பன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஷர்மினி சௌரியப்பன் எங்க மாமா மகன். தேவா, ஓ தேங்க்யூ, ஹாப்பி டு see you. ஆனந்தி, ஷேரன், தேங்க்யூ. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு செம்மையான ஒரு காரியங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது, இன்னும் கூட அந்த மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. சர்ச் பாஸ்டர் பிரேயரை முடிச்சுட்டு பாரு, இவங்க மட்டும் அது அப்படியே ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம நிச்சயமா நம்ம வந்து அந்த மெச்சூரிட்டி தான் இதுல. இதெல்லாம் வந்து பைபிள் ஸ்டடியில போதிக்கணும் பெனி. இதெல்லாம் வந்து பைபிள் ஸ்டடியில டங்ஸ்னா என்னது, டங்ஸை எப்படி பேசணும். ஏன்னா டங்ஸ் என்பது அது ஒரு மொழின்னு சொல்லும் போது, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், தமிழ்ல பேசுறேன், அந்த மாதிரி ஆண்டவரோட பேசுகிற ஒரு மொழி. அதை வந்து கத்தியோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ அப்படி அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஆரம்பம் இருந்தாலும், ஆனா காலங்கள் வரும்போது நம்ம அதை மாத்திக்கணும். ஓகே, சூப்பர். அப்புறம் வந்து இந்த மெச்சூரிட்டி இந்த வரிசையில பேசும்போது எனக்கு ஒரு காரியம் தோணுது. என்னன்னா,
கண்ணை மூடினாதான் அந்நிய பாஷை பேச முடியுமா? அப்படிலாம் கூட நம்ம யோசிச்சிருக்கிறோம். அதாவது இது ஒரு லெவல் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணை மூடிதான் நம்ம அந்நிய பாஷைகளை பேச முடியுமா அப்படின்னா அது உண்மையாலுமே நீங்களும் அந்த ஆன்சர் பண்ணுவீங்க. இல்ல நம்ம பார்த்து பேசலாம், கண்ணை திறந்துட்டு அந்நிய பாஷைகளை பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவுமே ஒரு அந்த மெச்சூரிட்டி காரியங்களா யோசிக்கிறேன் நான். சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கண்ணை மூடுறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட சிந்தனையை ஒருமனப்படுத்துதான். சிந்தனையை ஒருமனப்படுத்து. இப்ப கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னு சொன்னாக்க, ப்ரே பண்ணும்போது நம்மளோட சிந்தனை அங்கேயும் ஓடாம ஒரே போக்கஸா இருக்குது தான் கண்ணை மூடுறது. தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிடுவாங்க. சோ கண்ணை மூடிதான் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா அது நல்லது. ஆனா அப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னாக்க அது தவறா மாறிடும். அந்நிய பாஷை என்பது நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குன்னு, எப்பயுமே நம்ம கூட ஆவியாளர் இருக்கிறாரு, நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, நம்மளுக்குள்ளாக இருக்கிறாரு, நம்ம அவருக்குள்ளாக இருக்கிற இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்ணை திறந்து பேசினாலும் சரி, கண்ணை மூடிட்டு பேசினாலும் சரி பேசணும். அவ்வளவுதான், பேசணும். இப்ப நான் உங்ககிட்ட வந்து இப்ப ஆவியானவர் என் முன்னுக்கு நிக்கிறாரு என்ற எண்ணம் இருக்கு சொன்னாக்க நான் கண்ணை மூடி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க இருக்கீங்க, நம்ம லைன்ல பேசிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல, நான் கண்ணை மூடிக்கிட்டே இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா இவரு நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு, இவரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு அப்படி யோசிச்சு. சோ அதுக்குன்னு கண்ணை மூடிட்டு பேசுற தவறு நான் சொல்லல. இது எல்லாமே அவங்களுடைய மனநிலை பொறுத்து. சில பேர் கண்ணை திறந்துட்டு பேசினாங்கன்னா அவங்க சிந்தனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், அதை பார்ப்பாங்க இதை பார்ப்பாங்க, அதனால கண்ணை மூடிட்டு பேசுவாங்க. இப்ப நான் வந்து திறந்துட்டு தான் பேசுவேன். அது என்னுடைய ஒரு நார்மலா அந்நிய பாஷையாக மாறி. சோ அதனால வந்து கண்ணை திறந்துட்டு தான் பேசணும்னு நான் சொல்ல கிடையாது, கண்ணை மூடிக்கிட்டு தான் பேசணும்னு சொல்ல கிடையாது, ஆனா பேசி ஆகணும். அதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்னு, நீங்க பேசும்போது ஒரு காரியம் யோசிக்கிறேன், இதுக்கு வந்து ஏஜ் எல்லாம் கிடையாது நான் யோசிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க கூட அந்நிய பாஷை நிரம்புறாங்க. சோ நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்றதே கிடையாது. சின்ன பிள்ளைங்க எப்படி அந்நிய பாஷை நிரம்ப முடியும்? சின்ன பிள்ளைங்க என்ன தெரியும்? ஆனா எதுவுமே தெரியாம இருக்குதான் நல்லதுன்னு கடவுள் சொல்றாரு. சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா, நீ எதுக்கு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு. அப்ப இந்த சின்ன பிள்ளைங்க வந்து அந்நிய பாஷை வந்து பேசுறத வந்து நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நம்புறேன், சின்ன பிள்ளைகளும் அந்நிய பாஷைகளை பேசுகிறது அதுவுமே ஒரு உண்மைதான், அது நிஜம்தான் நம்புறேன். நீங்களும் இதை குறிச்சு என்னென்ன சொல்றீங்க? நான் அதை வந்து என் பிள்ளைங்களுக்கு இப்பவே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நாங்க அந்நிய பாஷை பேசும்போது நீயும் எங்க கூட சேர்ந்து பேசணும். ஏன்னு சொன்னாக்க ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டா, இப்ப 13 வயசு 14 வயசு இப்படி வரும்போது, 15 வயசு வரும்போது அந்நிய பாஷை பேச சொன்னா அதுங்களுக்கு வெக்கம் வந்துருது. அப்ப சின்ன வயதுல இருந்து இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஒரு கலாச்சாரமா மாத்திரணும். கல்ச்சர் எப்படி தமிழ் பேசுறாங்களோ அப்படியே அந்நிய பாஷை அவங்களை பேச. நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணும்போது இது இன்னொரு காரியம் என்னன்னா பெனி, நான் எப்படி பாக்கணும்னா, ஒரு அப்பா வந்து வீட்டுல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு நபரா இருந்தாருன்னா பிள்ளைங்க கண்டிப்பா பேசிடுவாங்க. அப்பா வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சேர்ச்சில போயிட்டு ரீபா 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 ரீபான்னு பேசினாருன்னா அவருக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடாது பிள்ளை திடீர்னு அங்க வந்து பேசுத. ஏன்னா இவரே எப்படி இருக்கிறாரு, வாரத்துல ஒரு வாட்டி தான் பேசுறாரு. புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் சொல்றேன், என் பையனுக்கு அம்மான்னு சொல்லி கொடுத்தது யாரு? அப்பா அப்படின்னு கூப்பிட சொல்லி கொடுத்தது யாரு? நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். அப்ப நான் அந்நிய பாஷையில பேசுறது, நான் வீட்டுல ஜெபம் பண்றது, நான் தனி அறையில போயிட்டு உட்கார்ந்து ஆண்டவரோட பேசுகிற காரியத்தை என் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு பெரிய காரியமே இல்லை, ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை. காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, சின்ன வயதுல இருந்து அப்படியே அதையே பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கான், பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறான். சோ இதுல நம்ம ஒரு தெளிவை புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் பேசக்கூடாது, பிள்ளைகள் பேசுனா தவற ஆகிறோம் அப்படின்னு ஏன் இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வாரத்துல ஒரு வாட்டி தான் என்ன பண்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஏதாவது ஒரு கூட்டத்தை அந்நிய பாஷை பேசுறதுனால இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஓ பிள்ளை அப்படின்னு. நீங்க அனுதினம் பேசுகிற ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்க பிள்ளைகள் அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளை கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வைக்கணும்.
ஆனா ஒரு சிஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்நிய பாஷை நீங்களே பேசுவீங்களா இல்ல இருங்க அதை படிச்சிருவோம். பேசுவீங்களா இல்ல ஆவியானவர் கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே என்ன பண்றாங்க, ஐ மீன் அந்த மொழி ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, நாமே தயாரிச்சு பேசுறதா. சிஸ்டர் ஆமா, இது வந்து என்னன்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா நீங்க இது புரிஞ்சுக்கலாம். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சோ அவர் ஒரு நபரா இருக்கிறார். அந்நிய பாஷை ஒரு மொழின்றத நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. சிவன், இதை குறிச்சு நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. ஓகே, அவங்க என்ன கேட்க, ஐ மீன் அந்த மொழி ஆண்டவர் கொடுக்கிறதா இல்ல நம்ம தயாரிச்சு பேசுறதா? அந்நிய பாஷை என்பது ஒரு மொழி. இது ஆரம்பத்தில் நம்ம பேசணும், முதல் செக்ஷன்ல பேசணும். அந்த மொழியை நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் தான் பேசுறாரு. சோ இதுல என்ன ஒரு பெரிய ஒரு சத்தியம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆவியானவர் நம்மளுக்குள்ளாகவே தங்கி இருக்கிறாரு என்ற ஒரு காரியம் இல்லாதனாலதான் இந்த மாதிரி சொந்தமா பேசணுமா இதெல்லாம் நிறைய நம்மளுக்குள்ள கேள்வி வருது. என்ன இதோட பதில் என்னன்னா, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நம்மளுக்காக பிதாடத்துல என்ன பண்ணுகிறாராம், வேண்டுதல் செய்யறான்னு சொல்லி பவுல் அழகா எழுதியிருக்கிறாரு. சோ எந்த காரியமா இருந்தாலும் இப்ப அந்நிய பாஷை நம்ம பேசும்போது நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, அத பேசுறாரு. நம்மளுக்குள்ளாக இருந்தா அவர் செயல்படுறாரு. பாக்குறதுக்கு இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல நம்ம பார்க்கும்போது நம்ம இன்னமும் நம்ம யோசிச்சு பேசுற மாதிரி, நம்ம தயாரிச்சு நம்ம முயற்சி பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த முயற்சி, அந்த திட்டம், அந்த திட்டங்கள் எல்லாமே அவரு தான் நம்மளுக்குள்ளாக செயல்படுத்துறாரு. இதெல்லாம் வந்து பிலீவ் சிஸ்டம். இது எல்லாமே வந்து பிலீவ் சிஸ்டம். நம்மளோட நம்பிக்கையை பொறுத்துதான் இருக்கு. நம்ம எப்ப என்ன நம்பி இருக்கோம், ஆவியா நம்மளுக்குள்ளாக இருக்கிறாரா இல்ல பழைய ஏற்பாடு மாதிரி வந்துட்டு போறாரா? என்ன கேட்டா, இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் என்னன்னா, ஆவியானவர் தான் அந்நிய பாஷையை பேசுகிறார். நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் தான் என்ன பண்ணுகிறாரு, அதை பேசுகிறார். சூப்பர் சூப்பர்ண்ணே. சிஸ்டர் ரீனா, தேங்க்யூ. நீங்க இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு வச்சு ரொம்ப சந்தோஷம். உண்மையாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் தான் அந்நிய பாஷை. ஸோ அண்ணன் சொன்னது போல அவர் வந்துட்டு போற நிலைமை இப்ப நம்ம கிடையாதுன்றதுனால, எப்போதும் நமக்குள்ள இருக்கிறதுனால அவரே நம்ம மூலியமாய் அவர் பேசுகிறதான ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இதை நம்ம பேசுறது கிடையாது, முற்றிலுமாக இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம் தான். இதை நம்ம நம்பணும், இதுதான் வந்து நிஜமா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். நம்ம கூட ஜோயே கார்த்திக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கடைசியா ஒரு காரியத்தை நான் கொஸ்டினா கேட்டுட்டு பிறகு நம்ம கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசலாம். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உள்ள இருக்கிறாங்க, அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்து புதிய பாஷைகளை வந்து அப்பா ஓபன் பண்ணி, ஸோ இந்த லைவ் செக்ஷன் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் அதை வந்து அதோட வல்லமையையும் அதோட ஜீவனையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ சிவன் ஆரம்பத்துல இருந்து ஒரு காரியம், அந்த சிஸ்டர் ரீனா வந்து அவங்க நான் சொன்ன வார்த்தையை வச்சு அவங்க கேட்டிருக்காங்க. நான் என்னோட பையனுக்கு ட்ரெயின் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அதான் நான் கேட்டேனே. ஓகே, அது பையனுக்கு ட்ரெயின் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னாக்க, ட்ரைனிங் கொடுக்கறான் அப்படின்னு சொன்னாக்க, அந்நிய பாஷை பேசாக்கா ரீபா 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 அப்படி பேசு அப்படின்னு நான் ட்ரெயின் கொடுக்க கிடையாது. அவனுக்கு இப்பே சொல்லி தரேன், ஆண்டவர் உனக்குள்ளாக இருக்கிறாரு, ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறாரு, அவருதான் உன்னை கைட் பண்றாரு. நீ இப்போ ஒரு பென்சிலை வந்து இப்படி பிடிச்சி இப்படி எழுதுற அப்படி சொன்னாக்க, ஆவியானவர் தான் உன்னை பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு, உன்னை பிடிச்சு கொண்டு இருக்க. நான் இப்படி எல்லாம் என் பையனுக்கு வந்து விளக்கம் கொடுப்பேன். என்ன அப்படி சொன்னாக்க, இப்ப பாருங்க, இந்த பென்சிலை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். இந்த பென்சில் நான் பிடிச்சி நிக்கிறேன். இதை விட்டுட்டு அப்படி சொன்னாக்க, கீழே விழுந்துருது. காரணம் என்னன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கிராவிட்டி இழுக்கப்படுறதுனால என்ன பண்ணிடுது, விழுந்துருது. ஒரு தூரத்துக்கு வானத்தை தாண்டி போன கையோட. ஆனா இந்த பென்சிலை வந்து நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, காரணம் என்னன்னா கிராவிட்டி இல்ல. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நான் என் பையனுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, இன்னைக்கு வந்து
இந்த பென்சிலை வந்து கீழே விழுவாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கேன், இந்த பென்சிலை பிடிச்சு கொண்டே இருக்கிறேன். அதே போல இன்னைக்கு ஏன் நீ கீழே விழுவாம இருக்க, இன்னைக்கு அப்பா ஏன் கீழே விழுவாம இருக்கிறேன், அப்பா ஏன் இன்னைக்கு ஏஞ்சி நடக்க முடியுது, காரணம் என்னன்னா நம்மள ஒரு நபர் ஆவியானவர் பிடித்து கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர் என்ன பண்ணி கொண்டிருக்காரு, நம்மள பிடித்து கொண்டிருக்காரு. கிராவிட்டி இழுத்தாலும் நம்மள ஒரு நபர் பிடிச்சு கொண்டிருக்கிறாரு. நீ பென்சில் பிடிச்சு எழுதும் போது உன் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ வந்து ஒரு காரியத்தை ஒரு தண்ணி போட்டை எடுத்து தண்ணி குடிக்கும் போது எல்லா காரியத்தையுமே உனக்குள்ளாக இருந்து எல்லாத்தையும் செய்யறாரு. இப்படியாப்பட்ட ஒரு பிலீஃப் சிஸ்டம் என் பையனுக்குள்ளாகவே நான் கொடுத்து கொண்டு வருகிறதுனால, அப்ப அந்நிய பாஷைய அவனுக்கு இப்பதான் 3 வயசு. அடுத்த மாசம் 24ஆம் தேதி வந்தாதான் அவனுக்கு 3 வயசு. ஆனா அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டானா, இப்பவே உணர ஆரம்பிச்சுட்டான். டேடி என் கூட இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட் கூட இருக்கிறாங்க, இப்பவே உணர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ட்ரைனிங் நான் கொடுக்க நாளைக்கு ஒரு கட்டம் வரும்போது 5 வயசோ 4 வயசு 6 வயசு இப்படி வரும்போது அவனுக்கு அந்நிய பாஷை என்பது அவனுடைய ஒரு மொழியாக மாறிடும். ஏன்னா அவனுக்குள்ளாக ஒரு பிலீஃப் சிஸ்டம் இப்பவே நான் கொடுத்து கொண்டிருக்கேன். உனக்குள்ளாக ஆவியானவர் இருக்காரு, எல்லாமே அவரு தான் செய்யறாரு, எல்லாத்தையும் அவர் மூலியமா தான் நீ செய்யற, அவரே உனக்குள்ளாக நீயே அவருக்குள்ளாக இருந்து செஞ்சு கொண்டு இருக்கிற என்ற ஒரு எண்ணத்தை, மைண்ட் செட்டை நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நான் கொடுக்கிற ட்ரைனிங். சூப்பர் சூப்பர், செம்மையான தெளிவு கொடுத்தாரு சிஸ்டர் ரீனா. தேங்க்யூ சிஸ்டர் ரீனா, ரொம்ப சந்தோஷம் நீங்க ஜாயின் பண்ணது. ஏன்னா அவங்க முன்ன எங்களுடைய சர்ச் மெம்பர், இப்ப வேற இடத்துல திருமணம் பண்ணி வேற இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ரீனா. ஓகே, இப்போ ஸ்டீவன் கடைசியா ஒரு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம டங்ஸ் பேசி இன்னைக்கு புதிய பாஷைகளை நிறைய பேருக்கு ஓபன் பண்ணோம். ஸோ அந்த டே தான் இந்த டே நான் நம்புறேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ண போவேன், அங்க போயிட்டு வசனங்களை சொல்லி, முன்னாடி எல்லாம் வசனங்கள்லாம் நிறைய சொல்லி மெசேஜ் கொடுத்த பிறகு இந்த எல்லா வசனத்துக்கு பின்பாக ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை ரிலீஸ் பண்ணி நம்ம அதை ரிலீஸ் பண்ண விடும் போது அந்த வசனம் வந்து கரெக்டா போய் எல்லாருக்குள்ளயும் அது வந்து 30, 60, 100 பலன் கூட நான் நம்புவேன். ஸோ அது போல நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்கள் வந்து இது பேசிட்டு போற ஒரு மேட்டரே கிடையாது, அல்லது இது வந்து ஒரு நாலேஜ் கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிச்சயம் செய்ய போறோம். எஸ் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த இன்ஸ்டால லைவ்ல இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்லப்படல, ஆனா பைபிள் வசனம் தான் சொல்லியிருக்கிறோம், குடும்பத்துல இருந்து எடுத்து சொல்லப்பட்டது. இதை நீங்க கவனிச்சிருக்கணும். குடும்பத்துல இருந்து இப்ப ரேன சொன்னதா இருக்கட்டும், குடும்பத்துல இருந்து சொன்னாங்க. நானும் என் மனைவியும் பேசுகிற காரியங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்றோம், சோ அவங்க ஆவியானவர் அந்த ரோலை செய்யறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்திற்கும் பரலோகத்திற்கும் உள்ள சம்மதம் தான் எப்போ மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய டாபிக். சோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க. எல்லாத்துக்கும் உதாரணம் குடும்பத்துல இருந்து சொல்லப்படுது. சோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். சோ காண்கிற பரலோகமாக குடும்பத்தை அப்பா இந்த பூமியில வச்சிருக்கிறார். சோ இங்கதான் நம்ம நிறைய காரியங்களை வந்து நம்ம எடுக்க முடியும், இங்கதான் நம்ம நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். சோ இங்கதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. இதை நான் கற்றுக்கொண்ட பின்பதான் என் லைஃபே வந்து ரொம்ப ஒரு அழகா இந்த மாதிரி ஒரு லைட் போட்ட மாதிரி என் லைஃபும் இப்படி ஆயிடுச்சு. சோ இந்த காரியத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. சிவன், இதை குறிச்சு நீங்க சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க மேனி. இப்ப பேசின காரியம் நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதானே? நான் பேசினது அதான் மறுபடியும் சொல்லுங்க. இந்த லைவ்ல வந்து ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே உதாரணங்களா இருக்கட்டும், எல்லாமே குடும்பத்துல இருந்து நம்ம எடுத்து சொன்னோம். இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மனைவி கிட்ட வந்து நான் பேசுகிற காரியம், அவங்க கூட கம்யூனிகேட் பண்றது, ஆவியான ஒரு ரோல்ல மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை வந்து அவனுடைய லைஃப்ல வந்து இது வந்து அவனுடைய கலாச்சாரமாகவே மாறிடும் இப்படின்னு. அப்போ அதுதான் சொல்ல வந்தேன். குடும்பத்துக்கும் பரலோகத்துக்கும் ரொம்ப ரொம்ப காரியம் ஒத்து போகும். காண்கிற பரலோகமாக குடும்பம் இருக்குது. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக், நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். பிறகு வந்து இந்த குடும்பத்தை குறித்து சரியான தெளிவு வந்த போதுதான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம குடும்பத்துல இருந்து இங்கிருந்து நம்ம எடுக்க முடியும். பக்கத்துல இருக்கிற அம்மா கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் பார்க்க முடியும், உங்க கூட இருக்கிற சிஸ்டர் கிட்ட இருந்து
அந்த விஷயத்த நான் சொன்னேன். அதை பத்தி நீங்க ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா, அதாவது நம்மளுடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரன் பரிசுத்தாவி. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகம், காண முடியாத ஒரு உலகத்துல வாழ்றாங்க. இத வந்து காண்கிற ஒரு உலகத்துல, பார்க்கிற ஒரு உலகத்துல, அதாவது நேச்சுரல் வேர்ல்ட்ல அத 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 கொண்டுட்டு வரணும்னு சொல்லிதான் ஆண்டவர் யார படைச்சார்னா ஆதாமும் ஏவாளையும் படைச்சார். அதாவது இப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சர்ச் அஸ் அ ஃபேமிலி, திருச்சபை என்பது ஒரு குடும்பம். அப்படின்னா நம்ம யோசிப்போம், சர்ச் நம்ம குடும்பம் மாதிரியா அப்படின்னு யோசிச்சோம் சொன்னாக்க சில கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வரும். எந்த குடும்பம் அப்படின்னா ட்ரினிட்டி ஃபேமிலி, திருத்துவ குடும்பம். இந்த திருத்துவ குடும்பத்தை பிரதிபலிக்கிறது தான் ஃபேமிலி. அப்ப இந்த ஃபேமிலியில மாதிரி, அதாவது இப்படி சொல்லணும், நம்ம குடும்பம் எப்படி வாழணும்னா ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் மாதிரி வாழணும். அப்பாவோட ரோல் ஃபாதர், அம்மாவோட ரோல் ஹோலி ஸ்பிரிட், பிள்ளைங்களோட ரோல் வந்து சன். அந்த 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 இயேசு எப்படி பிதாக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிதாக்கு எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தாரோ அதே போல ஒரு மனைவி ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவா இருக்கட்டும் பிதாவாக இருக்கட்டும் எதையுமே செய்ய மாட்டாங்க. அதே போல ஒரு மனைவி இல்லாம ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒரு பிள்ளைகளோ எதையுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு பெரிய ஒரு சத்தியங்கள் இதுக்கு பின்னால் அடங்கி இருக்கு, பெரிய ஒரு சத்தியங்கள். அதனாலதான் நம்ம டங்ஸ் பத்தி பேசினாலும் சரி, வேற எந்த காரியத்தை பேசினாலும் சரி, ஃபேமிலி தான் நம்மளுடைய ஒரு அஸ்திபாரம். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாம படைச்சு அவனுக்கு சேர்ச்ச கொடுக்கல, அவனுக்கு குடும்பத்தை தான் கொடுத்தாரு, அவனுக்கு மனைவியை கொடுத்தாரு. அப்ப தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னாக்க பிக் பிக்சர். பைபிள்ல வந்து இந்த பைபிளை வந்து பைபிள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் சொல்றோம், இது வந்து பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். இதுக்கு இன்னொரு வார்த்தை வைக்கணும்னு சொன்னாக்க ஃபேமிலி. இதுக்கு இன்னொரு வார்த்தை வைக்கணும்னு சொன்னாக்க என்னது, ஃபேமிலி. சோ அப்ப நம்மளுடைய எல்லா காரியங்களும் ஃபேமிலில இருந்து தான் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எடுக்கணும், குடும்பத்துல இருந்து தான் எடுக்கணும். ஏன்னா ஃபேமிலி தான் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்டை பிரதிபலிக்குது. சோ அதனால நீங்க ஒரு காரியத்தை நல்லா அறிந்துக்கணும். நம்ம எப்ப பேசினாலும், எந்த சப்ஜெக்ட் பேசினாலும், எந்த டைட்டில்ல பேசினாலும் நம்மளுடைய சோர்ஸ், நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள், நம்மளுடைய எல்லா காரியமும் வந்து ஃபேமிலில இருந்து தான் வெளியே வரும். ஃபேமிலில இருந்து தான் வெளியே வரும். ஒரு அப்பா வச்சுதான் எக்ஸாம்பிள் கொடுப்போம், ஒரு அம்மாவை வச்சுதான் எக்ஸாம்பிள் கொடுப்போம், ஒரு பிள்ளைய வச்சுதான் எக்ஸாம்பிள் கொடுப்போம். காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆண்டவர் ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. கம்மிங் டேஸ் we going to discuss about Trinity. நம்ம ட்ரினிட்டி குறிச்சு கூட நம்ம பேசலாம். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அதுக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஒத்து போகிற காரியங்கள், ஒத்து போகிறதுடைய அது கூட நிஜங்கள் எல்லாமே நம்ம பேசலாம். ரொம்ப சந்தோஷம் ஸ்டீவன். இன்னைக்கு நிறைய விஷயம், ஆரம்பத்துல நிறைய ஷேக்லாம் போனாலும் அப்படியே ஒரு செட்டில்ட போயிட்டு நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை அப்பா நம்ம மூலியமா இன்னைக்கு பேசிட்டாருன்னு நான் ரொம்ப நம்புறேன். சோ இது வந்து மிக முக்கியமான ஒரு நேரமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இந்த டங்ஸ் பத்தி பேசிருக்கிறோம், அந்நிய பாஷைகள். ஸோ இன்னைக்கு கூட அடுத்த ஒரு 5 minutes நம்ம திரும்பவும் அந்த டங் செக்ஷன் போயிட்டு இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் பார்க்க போறவங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதை வந்து ஜஸ்ட் நாலேஜா இதை கேட்டுட்டு போக முடியாது. இதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். மேபி அவங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இது வரைக்கும் அந்த டங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண விதங்கள்ல அவங்க இன்னும் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும். பிறகு வந்து ஒரு சில வார்த்தைகளே பல ஆண்டுகளா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு புதிய பாஷைகள், அதை புதிய வார்த்தைகளை அவங்க நாவுகள்ல பிறக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு டங் செக்ஷன் ஒன்று செய்யலாம் அடுத்த ஒரு 5 minutes. எஸ் கண்டிப்பா. ஸோ நீங்க இதுல கண்டிப்பாக வந்து பலன் அடைஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன்.
எஸ். கண்டிப்பாக இதுக்கு அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் பேசுவோம். சோ நீங்க எல்லாருமே வந்து அதுல பங்கெடுங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த கிருபை வரங்கள் வெளிப்படும். இது வெறும் வந்து ஒரு அரை மணி நேரமோ அப்படிலாம் இல்ல, இது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறணும். இது ராஜ்யத்தின் மொழி, கிங்டம் லாங்குவேஜ். என் ராஜாவோட மொழி, எங்க அப்பாவோட மொழி, என் தாய் மொழி. நம்மலாம் அந்த குடும்பத்துல இருக்கோம். இது திருத்துவத்தோட மொழி. இது வெளியே இருக்கிறோம் பார்த்தானா விளங்காது. இப்ப பாருங்க, ஒரு இந்திக்காரன் வந்து இல்ல ஒரு மலாய்க்காரன் வந்து நம்ம குடும்பத்துல இருந்து உட்காந்துட்டு நம்ம பேசுற தமிழ விளங்க சொன்னா விளங்காது. அதே மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு, அந்நிய மொழிக்காரங்களுக்கு இது விளங்காது. காரணம் என்ன அப்படி சொன்னாக்க, இது பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. சபை வந்து இதை புரிந்து கொள்ளணும், இதை அறியணும். உங்களுக்குள்ளாக நான் சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். tongues is a supernatural ability to speak other language. நீங்க வேற மொழியை பேசுறதுக்கு ஒரு எபிலிட்டி, ஒரு திறமையை ஆண்டு உங்களுக்குள்ளாக வச்சிருக்காரு. அதுதான் tonguesங்களா. சோ நீங்க வந்து நான் ஒரு காரியத்தை என்ன பிலீவ் பண்றேன்னா, நிறைய அந்நிய பாஷை பேச 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 ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாரு. அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். மால்டோனாடோ, கில்மோரோ மால்டோனாடோ அப்படி சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நிறைய அந்நிய பாஷை பேச 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 வேற வேற நாட்டில் உள்ள மொழியெல்லாம் பேசுவீங்க, வேற வேற தேசத்துல உள்ள மொழியெல்லாம் பேசுவீங்க. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தேசத்துக்கெல்லாம் ஆண்டு உங்களை கொண்டு போயிருவார். இப்ப பிரேசில் மொழி பேசணும்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க அந்நிய பாஷையில சப்போஸ் பிரேசில் மொழியை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஆண்டவர் அந்த தேசத்துல உங்களை போய் கால வைக்க வைப்பாரு. எதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நீங்க நுழையிறீங்களோ, அதுக்கு அங்கிட்டு நேச்சுரல் வேர்ல்ட்ல அதை நுழைஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டு நம்மளை படைக்கும் போது மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு யோசிச்சு ஆவியில நம்மளை படைச்சு, அதுக்கு அம்பிட்டுதான் பாடியை நம்மளுக்கு கொடுத்து இந்த நேச்சுரல் வேர்ல்ட்ல கொண்டு வந்தாரு. அதே போல நீங்க அந்நிய பாஷை பேச 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 வேற வேற நாட்டோட மொழியெல்லாம் பேசும்போது, உதாரணம் உங்களுக்கு சைனா மொழி தெரியாது, சைனா மொழியில பேசும்போது ஒரு நாளைக்கு ஆண்டு சைனாவுக்கு கொண்டு போயிருவாரு. பிரேசில் மொழி பேச ஒரு நாளைக்கு பிரேசில கொண்டு போயிருவாரு. மெக்சிகோல பேசும்போது ஒரு நாளைக்கு மெக்சிகோ கொண்டு போயிருவாரு. ஜஸ்ட் பிலீவ், நம்புங்க. இதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதனால சொல்லுகிறேன், அந்நிய பாஷை வந்து சொன்னது போல tongues is supernatural ability to speak other language. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு திறமை அது வந்து. அதான் ஜான் ஜெபராஜ் ஒரு பாட்டு எழுதுறாரு, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. அதுல ஒரு வரி வருந்துறீங்களா? அந்த வரி எப்படி வினி? உங்க பிரசனம் தான் என் முகவரியானா? உங்க ரெண்டாவது சரணம் ஒண்ணு வரும், அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை. ஆமா, அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. இல்ல அது இல்ல, இன்னொரு எடுத்துட்டீங்களா? ஒரு விலை போகாத என்னை மலை மேல் நிறுத்தி அழகு பார்ப்பது உங்க பிரசனம். விலை போகாத என்னையும் மலை மேலே நிறுத்தி, இல்ல அதுக்கு முன்னாடி பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான். பிரதேசம் வாழுவோ என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. நீங்க அந்நிய பாஷை பேச 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 வேற தேசத்துல உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னாக்க, நீங்க அந்நிய பாஷை மூலியமாக, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட மொழி மூலியமாக அந்த தேசத்துக்குள்ளாக நுழைஞ்சிருப்பீங்க. அந்த தேசம் உங்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அந்த தேசம் உங்களால சுகம் அடைஞ்சிருக்கும். அதனால இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படி சொன்னாக்க, ஏற்கனவே பேசுனது போல அங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ
அதுக்கு அங்கிட்டு உங்களை கண்டிப்பா அந்த தேசத்துக்கு ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போயிருவார். சோ அதனால அகஸ்டினுக்கு ரொம்ப நன்றி, சரியான நேரத்துல எடுத்து கொடுத்துட்டாரு. சோ கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷை பேசுவோம். நீங்க கண்ணை மூடிட்டு பேசினாலும் சரி, கண்ணை திறந்து பேசினாலும் சரி, லெட் ஸ்பீக் இன் டங்ஸ். ஆவியானவர் உங்களுக்கு முன்னுக்கு நிக்கிறாரு அப்படி நம்புங்க. உங்க முன்னுக்கு நிக்கிறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர், ஹார்ட் டு ஹார்ட், இருதயம் முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறார். ரீமா கோரோபோ ஷாக்காரா ரீசாந்தாரா டோரோபோ தெக்கோரோ ஜாந்தாரா தீரிமா டோரோபோ. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கோதோரோபோ கக்காரா தீரிதானா காராது கோரியா டே ரீசாந்தாரா ஷாக்காரா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியே கொண்டு வருகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த திறமையை நான் பேசுகிறேன். I speak இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழல் உண்டாவதாக, சூப்பர் நேச்சுரல் பெனோமினா உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களும் அறியணும், அவர்கள் உணரணும். ஆவியானவர் ஒரு நபர், ஆவியானவர் எனக்கு கூட இருக்கிறாரு, ஆவியானவர் என்னை நடத்துகிறாரு, ஆவியானவர் தான் எல்லாத்தையும் செயல்படுத்துகிறார், ஆவியானவர் தான் எல்லா கருத்து எனக்குள்ளாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு, எனக்குள்ளவே இருந்து செய்யறாரு. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Father. Thank you, Father. Thank you. இயேசுவின் நாமத்தினால். Amen. 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 Thank you. Thank you, அண்ணா. Thank you. ஒரு நல்ல wonderful section. நம்ம இன்னைக்கு லைவ் வந்து பர்சனலி எனக்குமே ஒரு பூஸ்டப்பா ஃபீல் பண்ணேன். ஸோ இன்னைக்கு எங்க கூட இந்த நிறைய விஷயங்கள் தெளிவு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுல பங்கெடுத்த எல்லாருக்கும் கிருபை சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நிறைய காரியங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல வந்து ஸ்டீவன் ரே அப்படின்ற யூடியூப் சேனல் தட்டி பாருங்க. ஸ்டீவன் அண்ணன் வருவாங்க. அதுல நிறைய டங்ஸ் குறித்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஸோ தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்லேயே ஸ்டீவன் ரே அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. பென்னி ஜான்சன் பாஸ்டர்ஸ், டேவிட் பால் ராஜ்குமார் அவங்களுக்கு போடுங்க. நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு நிறைய காரியங்களுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டீவன் நீங்க ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நாளில் நிறைய பேர் லைஃப்ல வந்தீங்க. ஃப்ரீயா இருக்கும் போது மறுபடியும் உட்காந்து கேட்டுங்க. முக்கியமா அகஸ்டினுக்கு ரொம்ப நன்றி, கடைசி வரைக்கும் இருந்தாரு. சிஸ்டர் ரீனா, அப்புறம் அரவிந்தாஸ் பாஸ்டர் பீட்டர் சவரியோட பிலீவர்ஸ், அப்புறம் ஜெக்சன் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பாஸ்டர் ராஜ்குமார் சேர்ச்சில் உள்ள யூத்துங்கெல்லாம் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வருகிற நாட்கள்ல இந்த மாதிரி நிறைய காரணம் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். நான் மட்டும் பதில் கொடுக்க போறதில்ல. நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். எங்களால் ஏதாவது ஆகும் என்று யோசித்து பார்க்க கூட நாங்க தகுதி இல்லாத இருக்கோம். எங்களால் உண்டான தகுதி எல்லாமே எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை செய்து கொண்டிருக்கிறார், எங்களுக்குள்ளாக இருக்கிற டேடியை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவாரா. தேங்க்யூ. God bless you.